பசங்க வந்து இப்போது சேஃபான இடத்துல நின்று குளிச்சுட்டு இருக்கானுங்க. பசங்க நீச்சலே தெரியாது, ஆனால் அவனுக்கு எங்கே நிற்கிறானுங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக பாறை தான். இதுதான் அப்படியே இழுக்குது எல்லாத்தையும். இல்லை, ஆனால் செம கூலிங். வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினச்சோம், தண்ணி வந்துடும் போல. வெயிலுக்கு பரவாயில்ல, வந்து குளிக்கலாம். ஆனால் ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சியில் லொக்கேட் இருக்க ஆலியார் டேமுக்கு தான் வந்திருக்கோம். அண்டு நம்ம வந்து உக்கடத்துலேருந்து ஒரு 3:30 கிளம்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 இங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம குளிக்க போகிறோம். நீங்கள் கோயம்புத்தூர் இந்த ஆலியார் வந்தீங்கன்னா வரும்போது உங்களுக்கு ரைட் சைடு போகணும். அதே ஆலியார் டேமுக்கு வந்துட்டு போனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு போகணும். பாலத்துலேருந்து ஒரு லெஃப்ட் வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்போ தான் கட்டியிருக்காங்க. இல்லாட்டி இந்த சைடே நம்ம இறங்கி போயிடலாம். அழகாக இப்படி இறங்கி போகிற வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ வேறு ரூட்டில் போகணும் கேஸ். ஃபஸ்ட்டில் அவ்வளோ ஈஸியாக இறங்கிட்டு இருந்தேன். தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இல்லாட்டி இது ஃபுல்லாக ஊற்றி அருவி மாதிரி போகும். ஆசிக்கு வந்து போன டைம் என்ஜாய் பண்ணாப்புல. நம்ம வரப்போ ஒன்றும் இல்லை. சரி, நம்ம அப்படியே ஆற்றுல குளிக்கும் போது நீச்சல் அடிச்சாச்சும் குளிக்கலாம். அடிக்கிற வேலைக்கு இந்த தண்ணியே போதுங்க. இதுவும் ட்ரை ஆனால் தான் கொஞ்சம் கஷ்டம். பட் இங்கெல்லாம் ஆழமாக இருக்கும். இப்போ என்னன்னு தெரியல, இது வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. என்னோடய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து குளிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1 இயர் கழித்து வந்திருக்கேன். மாற்றம், செம மாற்றம். அந்த இடத்துல தான் இறங்குவோம், அப்படி இந்த சைடு இறங்குவோம். 2 டைமாக அடைச்சிட்டாங்கப்பா. கைஸ், நான் தான் இப்போ ஆளை டெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பசங்க இறங்க போகிறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பாறை இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் நான் ஜம்பெல்லாம் பண்ணல, இப்படி இறங்குறேன் டெஸ்ட் பண்ணுறதுனால. இங்கே ஆளை இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ கைஸ், தள்ளிகிட்டே போகுது. நீங்கள் இறங்குனீங்கன்னா கஷ்டம்தான். ஓ அங்கேயே போயிட்டு காலை இருக்குது கைஸ். ஆல்ரெடி நான் இந்த இடத்துல குளிச்சிருக்கேன். தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்போது இழுத்துட்டே போயிடும். எதிர்நீச்சல் கூட அடிக்க முடியாது. இப்போ தண்ணி ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது. நான் ஆல்ட்ரேஷன் பண்ணால் ஏதோ ஆழங்கெல்லாம் கம்மியாக இருக்குன்னு நினச்சா, ஆழம் சரியான ஆழம். நீச்சல் தெரியாது, தயவுசெய்து இங்கே குளிக்காதீங்க. அந்த ஸ்பாட் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அண்டு இங்கேருந்து ஒரு கொஞ்சம் மீட்ரு தான், ரொம்ப தள்ளியில் போகாதீங்க. ஏன்னா சுழல் இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஆலியால் நிறைய பேர் விபத்துக்குள்ளாயிருக்காங்க சுழலில் சிக்கி. அதனால் நீங்கள் சேஃபாக முன்னாடி நின்று குளிங்க. நீச்சல் தெரியாதவங்க அங்கே குளிங்க. அது சேஃப் ஜோன். ஃபேமிலி. சரி, நான் டேஞ்சர் ஜோனில் போய் குளிச்சுட்டு வரேன். நீச்சல் தெரியாதே கண்டிப்பாக போகாதீங்க. என்னையே அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போணுச்சு பாருங்கள். ஓரளவுக்கு எதிர் நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க மட்டும் தான் தப்பிக்க முடியும். இதுதான் அப்படியே இழுக்குது எல்லாத்தையும். ஆழங்கம்பி சரியான போகும். இதனால தான் இங்கே ஃபுல்லாக இவ்வளோ இழுவையாக இருக்குது. இந்த இடத்துல டேஞ்சர் கைஸ். எல்லாம் ஓரமாக நின்றுருக்காங்க. அன்னைக்கு வரும்போது தண்ணி ஃபுல்லாக அதிகமாக இருந்துச்சு, கூலிங் கம்மியாக இருந்துச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் செம கூலிங். வெயிலுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினச்சோம், தண்ணி வந்துடும் போல. வெயிலுக்கு பரவாயில்ல, வந்து குளிக்கலாம். ஆனால் குளிர். ஆனால் அங்கேருந்து இழுக்க ஸ்டார்ட் பண்ணிடுது. இதுக்கு தள்ளி போயிடுது. அதனால இந்த இதை பிடிச்சிட்டே தான் நிற்க வேண்டியது. கீழே ஒரு பாறை, வேறு பாறை மாற்றி மாற்றி நின்றுருக்கிறேன். ஃபுல்லாக பாறை தான். உள்ள நிறைய காலில் நிறைய கிராக் போட்டுருச்சு. உள்பட்ட கீழே தண்ணி நல்லா இழுக்குது கைஸ். அதனால அங்கே முன்னாடி நின்று குளிக்கிறதா சேஃப் இல்லையா? நீச்சல் தெரியாதவங்க வந்து முன்னாடி நின்று குளிக்கிறதா சேஃப். அங்கே கூட அவ்வளோ இல்லை, பாறை அப்புறம் தண்ணி இழுக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ஃபோர்ஸ் போயிட்டே இருக்கு. சார் அங்கே போகலாமா? பசங்க வந்து இப்போது சேஃபான இடத்துல நின்று குளிச்சுட்டு இருக்கானுங்க. பசங்க நீச்சலே தெரியாது, ஆனால் அவனுக்கு எங்கே நிற்கிறானுங்க பாருங்க. இங்கே ஃபுல்லாக பாறை தான். இதான் கிட்ஸ் குளிக்கிற பகுதி. ஆழமே இவ்வளவு இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, ஏன்னா அந்த சைடு சுழல்லாம் இருக்கும். நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸில் நின்று குளிச்சுட்டு இருக்கோம். தள்ளி 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 வந்து லாஸ்ட்டில் இங்கே முன்னாடி வந்துட்டோம். இதுதான் ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது, இழுக்க மாட்டுது. அங்கெல்லாம் தண்ணி அந்த இது வந்து அப்படியே இந்த அகலமாக இருக்கிறது வந்து அப்படியே வாய்க்கால் மாதிரி மாற மாற ரொம்ப ஃபோர்ஸ் இழுக்குது. அண்டு தண்ணி கூலிங்கும் டைம் ஆக ஜாஸ்தி ஆகுது.
தண்ணி குளிர டைம் ஆக குளிர் அடிக்குது. நல்லா கூலிங்காக இருக்குது. என்ன அருவி மாதிரி ஊற்றிருந்தா செமையாக இருந்திருக்கும். அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கா? ஆமாம், தண்ணி திறந்து விட்டே தான் இருப்பாங்க எப்போவுமே. நீங்கள் சம்மரில் வந்தாலும் இல்லை வின்டரில் வந்தாலும் எப்போவுமே இங்கே தண்ணி இருக்கும். சொல்லுங்கள் ஆசிக், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. போன தடவை விட இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கம்மி, அது மட்டும் தான் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட். மற்றபடி தண்ணிக்குள்ளே இருந்தாலே ஒரு பீஸ்ஃபுல் தான், எதுவும் திங்க் வராது. தண்ணிக்குள்ளே இருக்கிறோம், ஆட்டம் போடுறோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கிறோம், அவ்வளோதான். யா சார், நான் என்னத்தை சொல்கிறது? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்குறானே. இது எக்ஸாமில் நீ வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி எங்கள் கூட வந்திருக்கேன். சொல்லு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் கேள்வி கேட்ட மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் இவனுக்கு கூட ட்ரிப்பு போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமே பறக்குதுங்க எல்லாம் பறக்குது. ஓகே கைஸ், நீங்கள் வந்து கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே நின்று குளிச்சுக்குங்க. நான் எங்களை மாதிரி கூட வேணாம், முன்னாடி நின்று கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அகலமாக இருக்கிற இடத்துல போய் குளிக்காது, இங்கேருந்து தண்ணி அடிக்க போகுது. இது வந்து டேஞ்சர் சோன். நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் தான் குளிக்கணும். இப்போ டேஞ்சர் சோனில் போய் டைவ் அடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா குதிச்சாச்சு. நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ண மாட்டீங்க, எனக்கே தெரியும். நீச்சல் தெரிஞ்சவங்களும் ரொம்ப சென்ட்ரல்லாம் போனீங்கன்னா நீச்சல் அடித்து எதிர் நீச்சல் அடிக்க முடியாது. இந்த இதை வந்து பிடிச்சிடணும். அந்த நான் காமிச்சல ஓப்பன் பண்ணியிருக்காங்க அணைக்கட்டு மாதிரி, அங்கே வரைக்கும் போனால் ரொம்ப டேஞ்சரு. முடிச்சிங்கனாலும் இந்த ஓரத்துக்கு வந்துடுங்க சீக்கிரமாக. நீச்சல் தெரியாமல் ட்ரையே பண்ணாதீங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க, நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் சும்மா குளிச்சு பாருங்க, அவ்வளோதான். பட் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸ் தான். இதை அவாய்ட் பண்ணிட்டு அங்கே குளிக்கிறது நல்லது. அவ்வளோதான், குளிச்சு முடிச்சிட்டோம். நீங்கள் ட்ரெஸ் மாற்றிட்டு போகிறது தான் கோயம்புத்தூருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி கிளம்பியாச்சு.